அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவான் கர்ம காரகன், தொழில் காரகன், ஆயுள் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார். அந்த மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 13/7/2025 அன்று. அப்போ இது எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா 27/11/2025 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார். வக்ரம் என்பது தனது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்குன்னா இப்போ அப்படியே மாறப்போகிறது, நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது என்ன பலனை கொடுக்க போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, சனி வக்ர காலம் 138 நாட்கள் என்ன செய்யும், என்ன பலன்கள், அதுவும் குறிப்பாக பார்க்க போனால் 13/7/2025 3/10/2025 வரை இந்த 83 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4/10/2025 27/11/2025 வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 138 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் யாரு? 5க்கும் 6க்குரியவன். 5 அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி 5. 6 அப்படிங்கன்னா கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த ஸ்தானத்தை அதிபதியான அந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ வக்ரம் அடைய போகிறார். இப்போ அந்த வக்ரத்தால் என்ன பலன்? சனி நார்மலாகவே எங்கே பார்க்குறார்? உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். சனி அப்படிங்கிறது என்ன? ஒரு பொதுவாக 6க்குரியவனாக எடுத்துக்கலாம். ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது 7ஆம் இடத்துல இருக்கார். கண்டக சனியாக உங்களுக்கு இருக்குது. அப்போ ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணும்? மந்த ஆக்கும், டல் ஆக்கும், ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, சில காரியங்களில் தடையடைவது. ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. வக்ரம்னா என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அதாவது இதுவரைக்கும் கெடுதல்களை செய்து கொண்டிருக்குது அப்படின்னா இப்போ நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் ஒரு மந்தமாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னா இப்போ அந்த மந்தத்தன்மையை விலக்கி விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ மந்தத்திலிருந்து இப்போ சுறுசுறுப்பு, அப்படியே அதனுடைய இயல்பை மாற்றிக்க போகுது. காரிய தடைகள் இருந்ததுன்னா இப்போ காரிய தடை இல்லை, வேகமாக நடக்க போகுது. அப்படியே கிடப்பில் இருந்த சில விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாகி வீரநடை போடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இப்போ நீங்களே டல்லாக இருந்திருப்பீங்க, இப்போ டல் இல்லை, நல்லா இருக்குது. ஹெல்த்தில் சின்ன பிரச்சனை இருந்தது, இப்போ சரியாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் நல்லவர்களாக பாவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறவங்க, நண்பர்கள் உங்களை தவறுதலாக புரிஞ்சவங்கெல்லாம் இப்போ ஓகே நீங்கள் செஞ்சது சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த விரிசல்கள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். உங்களுடைய தனித்திறமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போது அந்த சனி 5க்குரியவன்
பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்ததுங்கெல்லாம் இப்போ சரி செய்யப்படக்கூடிய தன்மை. குழந்தைகள் மெயினாக சொல்லப்போனால் 5ஆம் இடம் குழந்தைகள். அப்போ 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில வகையில் ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் அனுபவித்தவங்கள்லாம் இப்போ அப்படியே அது சரியாகக்கூடிய அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ 7ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்தாலே இங்கே லேட் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். சனி 7ல் போய் அமர்ந்தாலே லேட்டு, மந்தம், ஸ்லோவாக நடக்கும், காரியம் இழுபறியாக இருக்கும். இப்போது வீரநடை போடும், அவ்வளோதான். டக்குன்னு வரணை பார்ப்பீங்க, முடிப்பீங்க, திருமணத்துக்குள்ளே போயிடும். அதாவது டக்குன்னு அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுகிறேன். அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். அதே சமயத்தில் சமுதாயம், 7ஆம் இடம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பெயர், அவப்பெயரை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் அல்லது உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள், உங்கள் பேச்சு கேட்கல, குழந்தைகளுக்கு செட் ஆகலை, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியல, ஒரு உயர்கல்வி படிக்க முடியல, அல்லது படித்து இருந்து கோர்ஸை முடிக்க முடியாமல் நிறைய அரியர் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமைய பெறும். அதே சனி பகவான் உங்களுக்கு 6க்குரியவன். கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய, பகையை கொடுக்கக்கூடிய, விபத்தை கொடுக்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சொல்லக்கூடிய அந்த சனி இப்போ 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டு போயிட்டா நல்லது தானே. 6க்குரியவன் ஏற்கனவே அவன் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன், இப்போ வக்ரமாகிறான், இப்போ கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். அப்போ கடன் அழுத்தி கொண்டிருந்தது இப்போ கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? கடன் நினைச்சு வருத்திட்டு இருப்பீங்க, கடன் அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு கடனை அடைச்சிடலாம், பார்த்துக்கலாம், தைரியம், அந்த வில் பவருங்கிறது நிச்சயமாக இந்த கன்னிக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், நல்ல உழைப்பை போடுவீங்க, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தை நினைத்து இருந்தவர்கள் அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு ஊதிய உயர்வுக்காக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இடமாற்றம் கிடைக்கல, ஒரு நல்ல வேலை அமையல, வேலையில் நிறைய இடைஞ்சல்கள், என்னுடைய முதலாளிகள் நம்மளை புரிஞ்சுக்கல, சக ஊழியர்கள் புரிஞ்சுக்கல, எதையாவது ஒரு குறை கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே இப்போ தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நல்ல வேலையில் செட்டில் ஆகியிருக்கிறேன், எனக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கேன்னா இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது கொஞ்சம் ஒரு இக்கனாக வச்சுக்கணும், ஒரு புல் ஸ்டாப் வச்சு நீங்கள் செயல்படணும். ஏன்னா வக்ரம்னா இயல்புக்கு மாறிய தன்மை. உங்கள் சுயஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா இல்லை எப்படி இருக்காருங்கிறது பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைந்து தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. இதுவரைக்கும் பாக்கியத்தை குறைத்து கொண்டிருந்தவர்கள், பாக்கியமே கிடைக்கல என்று இருந்தவங்க இப்போ பாக்கியம் கிடைக்கும், ஒரு நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை, குழந்தை, தன பாக்கியம், இப்படி வெளிநாட்டு பாக்கியம், மெயினாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பாக்கியம், வெளிநாட்டு பாக்கியத்தை தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடை இல்லை. டக்குன்னு விசா அப்ளை பண்ணுவீங்க, ஒரே மாதத்தில் அப்ளை பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய விஷயங்கள், தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ டக்குன்னு நடக்கும். நல்ல டைம் வந்துருச்சுன்னு சொல்லுவேன். தடைகளுக்கு இப்போ வெற்றி. எதெல்லாம் தடையை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தீர்களோ, இப்போ அது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, செயல்படுத்த முடியல,
தோத்து போகக்கூடிய தன்மை, அல்லது மனம் சரியில்லாத தன்மை, இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய நினைப்பை செயல்படுத்த முடியாமல் சில காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் ஆன விஷயங்கள். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வெற்றி காலம், வெற்றி பெறக்கூடிய காலம், நினைச்சது சாதிக்கக்கூடிய காலம், நல்ல காலம் வந்து விட்டது, நல்ல டைம் வந்து விட்டது. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அழுத்தி கொண்டிருந்த மன வருத்தத்தில் இருந்த செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்ப்பாளர்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருல, சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது. இப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியலையே என்று ஏக்கத்தில் இருக்கின்றவர்கள், பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் செயல்படுத்த முடியல, குழப்பமான மனநிலை, வாங்கலாமா வேண்டாமா, பணம் இருக்கு வாங்கலாமா வேண்டாமா, குழப்பம், அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை. இந்த இடத்த வாங்கலாமா அந்த இடத்த வாங்கலாமா, இப்படி ஒரு குழப்பம். இப்போ அந்த குழப்பம் இல்லை, வாங்கிடுவீங்க. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்த்து ஸ்லோ பண்ணிட்டு இருந்தது, ஸ்லோ டல் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வீரியம் பெற போகுது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வீரியம் பெற போறீங்க. அந்த மந்தத்தன்மை நீக்கி சுறுசுறுப்பு கொடுக்க போகுது. ஒரு நல்ல காலம், எழுச்சி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த கன்னிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க. ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்காரா, இல்ல உச்ச பலத்தோட இருக்காரா, இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, இல்ல உங்க ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா, இல்ல 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்காரா, அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.